பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக, இந்த செய்தியின் வழியாக சந்திப்பது அதிக சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சியாய் காத்திருக்கின்றபடியினாலே அவர்களுக்கு ஏற்ற செய்தியை கொடுத்து விட வேண்டும் எனப்பட்ட அந்த வாஞ்சை நம்மை உந்தி தள்ளுகிறது. ஏதோ ஒரு வாஞ்சை நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். அந்த வாஞ்சைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது, கர்த்தர் நமக்கு தேவையான கிருபையை தருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எனக்கு லீவ் விட்டாச்சு. இனி காலேஜ் ஜூன் 16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு நிறைய நேரம் கிடச்சிருக்குது. நான் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் தானியேலுடைய புஸ்தகங்களையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவர்கள் எழுதின அந்த நற்செய்திகளையும், சாலமோன் ராஜா எழுதிய நீதிமொழிகளையும், தாவீது ராஜா எழுதின சங்கீதங்களின் புஸ்தகங்களையும் அதிகமாக நான் வாசித்து வருகிறேன். நீங்களும் கூட இந்த நாட்களிலே ஃப்ரீயாக இருப்பீர்கள் என்றால், வெயில் ரொம்ப அடிக்குது, வெளியே போக முடியாதுன்னா பைபிளை நல்லா வாசிங்க. அது உங்களுக்கு அதிக லாபத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளோ நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் பைபிளை வாசிக்கும் பொழுது தான் நமக்கு தேவையான விசுவாசங்கள் அதிகமாக பெருகுகின்றது. எப்படியாக ஆண்டவர் அங்கே அதிசயங்களை செய்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அற்புதமாக நடத்தியிருக்கிறார் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் இந்த பைபிள் வழியாக படிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக செய்வார் எனப்பட்ட விசுவாசம் பெருகுகின்றது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறுகிறது. எனவே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் அதிகமாக பைபிளை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. 3வது சனியாக இருக்கிறபடினாலே நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். நாசரேத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் சாத்தாங்குளம் போகிற வழியில் 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் தேவனுடைய மாளிகை உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து பங்கேற்கின்றார்கள். நீங்களும் தாராளமாக வந்து பங்கேற்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற விடுதலையை நீங்கள் இலவசமாக பெற்று செல்லலாம். வேன்கள் எல்லா ஊர்களுக்கும் நம்முடைய செலவிலே அனுப்பி ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறோம். வருகிறவர்களுக்கு கூட்டத்தின் இறுதியில் மெஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையில் நல்லா சமைத்து ருசியான உணவை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிறோம். எனது தாயார் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், இங்கே 1,00,000 பேர் வந்தாலும் நம்ம சாப்பாடு கொடுக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரவர்களுக்கு சுவையான உணவை நாம் கொடுக்கின்றோம். அது மாத்திரமில்லை, கூட்டத்தின் இறுதியிலே கர்த்தர் சித்தமானால் அடியாரும் கோயம்புத்தூர்லேருந்து வருகிற தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர் ஆகிய ஜோசப் அண்ணனும் நாசரே ஜபஜாம்பவான் வரவேல் செய்கிறையாவும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக எத்தனை மணி நேரமானாலும் ஜபிப்போம் என்பதை உங்களுக்கு நான் உறுதிப்பட சொல்லிக் கொள்கிறேன். நமது அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்திற்காக ஜபியுங்கள். இந்த நாட்களில் 3 வேளையும் அங்கே தவறாமல் ஜபம் நடந்து வருகிறது. நல்ல சத்தியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, தாராளமாக வரலாம். இது அருமையான ஒரு காலம். இப்போல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நானே உங்களை ரிசீவ் பண்ணுவேன். நான் லீவில் இருக்கிறதுனால வந்து எல்லாருக்கும் அறிவுப்படுத்தி உங்களுக்கு தங்குவதற்கு தக்க இடத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், உங்களுடைய முற்பிதாக்களுடைய நினைவு நாட்கள் எல்லாம் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உணவளிக்கலாம், அவர்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம்.
இன்னும் அவர்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், பெட்டு வாங்கி கொடுக்கலாம், என்னனாலும் செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் கர்த்தர் காணியாட்சியாக 3 ஏக்கர் நிலப்பரப்பை கொடுத்திருக்கிறார். அங்கே இருப்பவர் அந்த இடத்திலே நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை, ஒரு அனாதை இல்லத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம். அவள் படிப்பிற்காக ஒரு ஸ்கூலை கட்டணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம். பல லட்சம் ரூபாய்கள் தேவை. கர்த்தரால் ஏவப்பட்ட பிள்ளைகள், நமது ஊழியத்தை தினந்தோறும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் ஏவப்படுவீர்கள் என்றால் தாராளமாய் கொடுக்கலாம். ஏனையவர்கள் நீங்கள் ஜெபிக்கலாம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் பிரதானிகள் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். பார்த்தீங்களா, தானியேல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்கின்றது. அவருடைய ஊர் இஸ்ரவேல். ஆனால் அந்த நாட்களில் அவருடைய முற்பிதாக்களின் பாவங்களை அவர்கள் தலையிலே சுமந்தபடியினாலே, அப்படி முற்பிதாக்கள் ஆண்டவரை விட்டு சோரம் போய் வேறு காரியங்களை, பாகால்களை தேடி போனபடியினாலே அவருடைய பாவங்கள் அவர்களை பிடித்து கொண்டது. இஸ்ரவேல் தன்னுடைய மகிமை இழந்து போயிற்று. எருசலேம் தன் மகிமை இழந்து போயிற்று. அங்கே தூரத்திலிருந்து வந்த, பாபிலோனிலிருந்து வந்த ராஜா நேபுகாத்நேசார் எருசலேமை தீக்கிரையாக்கி அங்கே இருந்த துரை வாலிபர்களை, நல்ல கற்றுத்தேர்ந்த வாலிபர்கள், ராஜகுலத்தவர்களை சிறைப்பிடித்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி தன்னுடைய மொழியை அவர்களுக்கு கற்றுவிக்க சொல்லி கொடுத்து, அது மாத்திரமல்ல தன்னுடைய விருப்பப்படி அவர்களுக்கு புது பெயர்களை கொடுத்து ட்ரெயின் பண்ணி என்று கொண்டு வாங்க, எனக்கு கீழே அவங்க வேலை செய்யட்டும், அரண்மனையில் வேலை செய்யட்டும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. நேபுகாத்நேசாருடைய அந்த ஆற்றல் நம்மை பிரமிக்க வைக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் அந்த நேபுகாத்நேசாருக்கு இருக்கின்றது. சண்டைக்கு வராரு, ஒரு நாட்டை பிடிக்கிறாரு, அங்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அடுத்தாப்புல அங்கே இருக்கிற வாலிபர்களை நமக்கு பிரயோஜனமாக கொள்ளலாம் என்கிற ஒரு தரிசனம் அவருக்கு இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து அவர் வந்து பிடிச்சிட்டு போய், பார்த்தீங்களா, அழிக்கிறாரு, பிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவர்களை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறார். 3 வருஷம் கொடுக்குறாரு, ட்ரெயின் பண்ண சொல்கிறாரு, தான் லாங்குவேஜை சொல்லி கொடுக்க சொல்கிறார், தான் சாப்பாட்டை கொடுக்க சொல்கிறாரு. அப்புறம் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி எனக்கு வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷன் கொடுக்குறாரு. ஒரு பெரிய தொழிலதிபர், நாசரேத் பக்கம் தான் அவங்க இருக்க ஊர், நாசரேத் ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் நிறைய பிஸ்னஸ் பண்ணி தோல்வி அடைந்து இடையில ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய பணக்காரராக அவங்க மாறினாங்க. முக்கிய காரணம், சாப்பாடு தட்டில் வந்து வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நல்ல சைவ சாப்பாடு. மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டதுனால கோடீஸ்வரங்களாக ஆனாங்க. எல்லா இடத்துலையும் பிரான்ச் போட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊருக்கு வந்துட்டாங்க, ஒரு குக்கிராமம். உடனே அந்த இடத்த அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய வாங்கினாங்க. வாங்கி அதில் விவசாயம் செய்து சென்னையில் தன் பிள்ளைகள் இப்பொழுது நடத்துகிற அந்த ஹோட்டலுக்கு அவர் டெய்லி ஆம்னி பஸ்ஸில் மேலே அந்த காய்கறியை, வாழை இலைகளை அனுப்பி விட்ருவார். ரிட்டையர்ட் ஆயாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போவும் சும்மா இருக்கலை. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. நேராக எல்லாம் போகட்டும், சென்னைக்கு போகட்டும்னு சொல்லி தானே காய்கறிகளை தயாரித்து அனுப்பி வைத்தார். பெரிய ஹோட்டல்களை தன்னுடைய சொந்த ஊரில் கட்டினார். அதுலேயும் கூட அந்த ரிட்டையர்மெண்ட் காலத்திலும் கூட என்னெல்லாம் எப்படிலாம் தன் மூளையை பயன்படுத்தணுமோ அப்படிலாம் பயன்படுத்தினார். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்த உடனே அதோடு அவர்கள் முடித்து விடுவார்கள், முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் மிகவும் அறிவானவர்கள் அந்த காரியத்தை முடித்து விட்டு அதிலிருந்து இன்னொரு துவக்கத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். துவக்கத்தை கண்டுபிடிப்பார்கள். அந்த துவக்கத்தின் வழியாக அவர்கள் கடந்து போவார்கள். சாதாரணமானவர்கள் ஒரு வெற்றியை பெற்ற மாத்திரத்தில் திருப்தி அடைந்து விடுவார்கள், முடிந்தது என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் மிகவும் சிறப்பானவர்களோ அந்த முடிந்து விட்டது என்று நினைக்கிற காரியத்துக்குள்ளாக இன்னொரு வழி என்று சொல்லி அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அதான் இம்ரான்கான் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆர்டினரி டீம்ஸ் லேர்ன் ஃப்ரம் தியர் டிஃபீட்ஸ். சாதாரணமான கிரிக்கெட் அணிகள் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார். பொதுவாகவே மனிதன் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறான். பட் த எக்ஸ்ட்ரானரி டீம்ஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் விக்டரிஸ். ஜெயிக்கும் போது கூட இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வெற்றி கிடைச்சிருக்கலாங்கிறத வந்து மிக சிறப்பான மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி இம்ரான்கான் சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, இந்த நேபுகாத்நேசார் ஒரு நாட்டை பிடித்தோம், அடித்தோம், கவிழ்த்தோம் என்று அதோடு கூட வெற்றி பெற்றோம் என்று வந்துவிடாதபடி அதிலிருந்து சில புதிய காரியங்களை அவர் செய்கிறார். அதிலிருந்தும் புதிய புதிய தலைவர்களை அவர் உருவாக்கினார். தானியேலை கொண்டு வந்து உருவாக்கினார். பைபிளில் மிக முக்கியமான இடம் தானியேலுக்கு இருக்கிறது. அது காரணம் வந்து நேபுகாத்நேசாருடைய அறிவு என்பதை
நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேபுகாத்நேசார் கர்த்தரை அறிந்தவன் அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அறிவு என்பது பொதுவானது. அந்த அறிவை நாம் பயன்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் நலமானதாக இருக்கும், மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஞானம் புத்தி என்பது பொதுவானது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் அதை அள்ளி அள்ளி கொடுக்குறார். அதை பயன்படுத்தி நாம் புதிய புதிய வாசல்களை திறந்து 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 நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஊழியத்தை செய்ய வந்த பொழுது கூட்டத்துக்கு இறுதியில் நம்ம மக்களுக்கு தனித்தனியாக ஜெபிக்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கூட்டம் 10 to 1, 1லேருந்து 4 மணி வரைக்கும் அடுத்தாப்புல ஒரு 3 மணி நேரம் தனித்தனியாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது. இப்போ முதியோர் இல்லம், இனி அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம், ஸ்கூலு. ஒரு முடிவு வருகிற பொழுது அதுலேருந்து ஒரு வெற்றி வருகிற பொழுது அதுலேருந்து இன்னொரு புதிய பாதை திறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்கின்றது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களிலே புதிதாக காண்கிற தூர பார்வை நமக்கு வேண்டும். ஒரு முடிவு வருகிற பொழுது அதுலேருந்து என்ன துவக்கத்தை உண்டு பண்ணலாம்ங்கிற ஞானம் நமக்கு வேண்டும். எல்லாமே வாழ்க்கையில் இதில் தான் அடங்கி இருக்குது. எவ்ரி எண்ட் ஹேஸ் அ பிகினிங், எவ்ரி பிகினிங் ஹேஸ் அன் எண்ட். எல்லா முடிவிலும் ஒரு துவக்கம் இருக்கிறது என்று ஒரு அறிஞர் சொன்னார். எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு துவக்கம் எல்லாவற்றிலும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றி மேல் வெற்றி பெற்றார், அதிலிருந்து ஒரு புதிய வெற்றியை அங்கே நேபுகாத்நேசார் கொண்டு வரார். தானியேல் அது கூட 3 ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்கள செட்டில் பண்ணுறார். 3 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. தான் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். தான் சாப்பாடு, தான் கல்ச்சர் எல்லாத்தையும் கற்றுக்கலட்டும். அப்படி உலகத்துலேருந்து நிறைய வாலிபரில் ஒன்று சேர்த்து எல்லாரையும் தான் அம்பர்லாம் கீழே கொடையின் கீழே கொண்டு வந்துடுங்க, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக யங்ஸ்டர்ஸை கொண்டு என் அரண்மனையில் வேலைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் பொறுப்பான ஆட்கள்லாம் வச்சுடுறாரு. எவ்வளவு அவர் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறாரு, எவ்வளவு திறமையாக செயல்படுறார். அதனால தான் இந்த உலகத்தையே ஆளுகிற மாபெரும் சக்கரவர்த்தியாக நேபுகாத்நேசார் இருந்தார் என்று காண்கின்றோம். மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஊழியமாக இருந்தால் கூட மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணும், யாரை எங்கே வைக்கணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் டக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்களும் கூட ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் கூட சாலமோன் ராஜாவை போல எனக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும் ஆண்டவரே, என்னுடைய தரிசனங்கள் கிட்டத்த பார்வையாக இருந்து விடாதபடி, சீக்கிரத்தில் நான் ஆடி முடித்து விடாதபடி, நான் நீண்ட காலமாக நான் முன்னேறி செல்ல, பல புதிய காரியங்களை உமக்காக நான் செய்ய, பெரிய காரியங்களை உமக்காக செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உதவி செய்வார். இப்படி இவங்களை பிடிச்சிட்டு வராங்க தானியேல், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர். ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவை கூட கொண்டு போட்டிருக்கலாம் இந்த நேபுகாத்நேசார். ஆனால் அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் அந்த புதிய நாட்டில் அந்த புதிய கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிறாங்க. அங்கே ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அந்த வாலிப காலத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சாராயம் கொடுக்கும்போது எங்களுக்கு வேண்டான்னு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது அந்த நல்ல ஆகாரங்கள் பாகாலுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கலாம், அதனால் அது வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமாக எங்கள் வாலிப காலத்தில் வாழ்வோம் என்று தீர்மானம் செய்தார்களா? அவங்க இருக்கிறது ஒரு கொடுமையான இடம், அவங்க குடும்பத்தில் எவ்வளோ ட்ராஜடி, எவ்வளோ பிரச்சனைகள், புதிய இடம், புதிய லாங்குவேஜ். ஆனால் அது மத்தியிலும் கூட நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்கிற வைராக்கியம் அந்த வாலிபர்களுக்கு இருந்ததா. சின்ன பிள்ளைகள் உழைச்சி 3 இலை கூட விழலை, பட்டிங் யங்ஸ்டர்ஸ், நோபடி ஃபார் தெம். இன்னொரு நாட்டில் ஸ்லேவ்ஸாக அடிமைகளாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் குடிக்க மாட்டேன், திராட்சை ரசத்தால் என்ன தீட்டுப்படுத்த மாட்டோம், நாங்கள் தவறான காரியங்களை ஈடுபட மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்துட்டு போட்டோங்க. இன்றைக்கி நல்லவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, தீங்கோர்கள் எல்லாம் முன்னேறுறாங்க, எவ்வளவோ அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது பிரியத்துக்குரியவர்களை. ஆனாலும் கூட நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் உடையவர்களாக நாம் வாழ்வோம். நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் உடையவர்களாக நாம் நிற்போம். நம்மை ஒரு காலம் நாம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் தூய்மை உடையவர்களாக இருப்போம். இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, கெட்ட வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்காது, கெட்ட தொடர்புகள், கெட்ட நண்பர்கள் எனக்கு என்னுடைய ஆண்டவருக்கு பிடிக்காது. சாப்பாட்டில் கூட அவங்க எவ்வளோ ஒரு தீர்மானமாக இருக்காங்க பார்த்தீங்களா? கேவலம் சாப்பாடு தான். நிறைய பேர் சாப்பாட்டுக்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனால் அதில் கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது எனக்கு வேண்டாம், சாராயம் வேண்டாம், நாங்கள் தூய்மையாய் வாழணும், எங்கள் ஆண்டவர் தூய்மையானவர்கள், நாங்களும் தூய்மையாய் வாழணும். இதுபோல வைராக்கியமுடைய வாலிபர்கள் தேவைப்படுறாங்க. ஆண்டவர் அவங்கள பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு, யாரையா இது 4 பேர் எனக்கா இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. நினைத்தால் ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க, எவ்வளவும் குடிக்கலாம், எவ்வளவும் சாப்பிடலாம், எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். நோ 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 நோ
எல்லா ஃப்ரீடமும் இருக்கட்டுங்க, வேண்டாம், நாங்கள் கட்டுப்பாட்டோடு வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவரை மிகவும் ஆச்சரியப்படுகின்றோம். நாம் வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கோங்க. ஆனால் அதன் மத்தியில் நம்ம அப்படி எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், பைபிளை தூக்க மாட்டேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் ஜெபிக்க வர மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன் நம்ம சொல்கிறோம். நம்மெல்லாம் ஒரு கேட்டகரி. தானியேல் என்ன பிரச்சனையும் இருக்கட்டும், நான் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாய் வாழ்வேன். அந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படலாம். உடனே இவங்களுக்கு எப்படி தீர்மானம் முதல்ல மனசில் பண்ணுறாங்க. ரெண்டாவது யார் பொறுப்பாக இருக்காங்களோ அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் தீட்டுப்படுத்த விரும்பலை, எங்களுக்கு சாராயம் வேண்டாம், எங்களுக்கு இந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், தீட்டான நாங்கள் பூசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போய் அதை பொறுப்பாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த பொறுப்பாக இருக்கிறவருக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு அவனுடைய கண்களில் தயவு கொடுத்துட்டார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழ்வீங்கன்னா முக்கியமான ஆட்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அவங்க ஆண்டரை அறிஞ்சவங்களும் அறியாதவங்களாம் மேட்டர் இல்லை, பெரிய அதிகாரிகளாக சாதாரண ஆட்களாங்கிறது மேட்டர் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். பொறாமையினால எதிரிகளும் வருவாங்க, அது வேற கதை. பொதுவாகவே ஆண்டவருக்கு எல்லாருடைய உள்ளத்தையாவி உங்களுக்கு தயவு கொடுப்பார். உடனே அவர் சொல்கிறாரு, சரிதான்ப்பா, நான் உங்களை அப்படி சாப்பிடாம விட்டு நீங்கள் முகம் வாடி போச்சுன்னா, நீங்கள் மாத்திரம் 4 பேர் மாத்திரம் மெலிஞ்சு போயிட்டீங்கன்னா ராஜா என்னை கொண்டு போட்டுருவார். உங்கள் எல்லாரையும் என் பொறுப்பில் தான் அவர் விட்டுருக்காரு பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டா தானே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ராஜா செக் பண்ணுவார். நேபுகாத்நேசர் எவ்வளவு ஒரு ஞானம் உடையவராக, புத்தி உடையவராக, செயல்படவராக இருக்கார் பார்த்தீங்களா. சாப்பாடை கொடுப்பா, நல்லா அவங்கள வளர்த்துட்டுவான்னு சொல்லிட்டு விடலை, 3 வருஷம் கழித்து கூட்டுவான்னு விடலை, அப்பப்போ செக் பண்ணுறாரு. அதைத்தான் அந்த ஞானி சொல்கிறார், பொறுப்பாக இருக்கிறவர் சொல்கிறார், ராஜா கொண்டு போட்டுருவார். ரவுண்ட்ஸ் வருவார், செக் பண்ணுவான்னு தெரிஞ்சால் தான் வேலைக்காரங்க பொறுப்பாக இருப்பாங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். எப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்க முடியும்? உடனே அந்த தானியேல் என்ன சொன்னார் பாருங்கள். அந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளையும் அவர்களை சோதித்து பார்த்தான். என்ன ஞானம் பார்த்தீங்களா? வா, சொல்ல என்ன சொல்லணும்னே தெரியல. சின்ன பசங்க தான், வாலிபர்கள் தான். அவர் எவ்வளோ அனுபவசாலியாக இருந்திருப்பார். சார் ஒரு 10 days மாத்திரம் தாங்க, எங்களுக்கு தாங்க, கிவ் அஸ் 10 days, எங்களுக்கு பருப்பு கறி, அதாவது வெஜிடபிள்ஸு, எங்களுக்கு தண்ணி, நல்ல கூலான தண்ணி மட்டும் தாங்க. அவங்க எல்லாருக்கும், அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ராஜ போஜனம், ராஜரசம்லாம் கொடுங்க. ஜஸ்ட்டு 10 days எங்களை எப்படி தனியாக வச்சு தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், எங்கள் முகங்கள் எப்படி இருக்குது, எங்கள் பாடி எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வாடி போயிருக்கோம், அவங்க நல்லா இருக்காங்கன்னா நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் குடிக்கிறோம், நாங்கள் நீர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம். இல்லைண்ணா எங்களை அப்படி விட்டுருங்க, நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா எங்களை விட்டுருங்க. எவ்வளவு ஞானம் புத்தி! ஒரு புதிய ஒரு துவக்கம் அவர்களுக்கு வேண்டும். அதை புதுசாக ஒருத்தர் போய் பேசுகிறாங்க, அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி பேசினா அவர் கன்வின்ஸ் ஆவார், அதெல்லாம் ஞானம் அவங்களுக்கு தன்னால் வருது. அது அழகாக அவங்க சொல்கிறாங்க. அவர் ஓகேன்னு சொல்கிறாரு, 10 days தரேன்ட்டார். அதே மாதிரி இவங்களுக்கு மரக்கறியும் தண்ணீர் கொடுக்குறது, மிச்சம் எல்லாம் குடிச்சு நல்லா சாப்பிட்றாங்க. நீங்கள் கடவுள் கூட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பேச்சாற்றலை கொடுப்பார். ஒரு ஆளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்கெல்லாம் தேவையான அறிவை புத்தி உங்களுக்கு கொடுப்பார். நிறைய பேர் முடியாதுன்னு விட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் பேசி கன்வின்ஸ் பண்ணுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் ஞானத்தையும் புத்தியும் பேச்சாற்றலையும் உங்களுக்கு தருவார். எவ்வளவு அறிவாக அவங்க சொல்கிறாங்க. 10 days எங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், சோதனை ஓட்டம் பண்ணி பாருங்கள், ட்ரையல் ரன் பண்ணி பாருங்கள், அதில் பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். பிரியத்துக்குரியவர்கள், எல்லா பிஸ்னஸ்காரங்களும் இதில் கவனிக்கணும். ஒரு கஸ்டமரை வின் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் இந்த பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. புதுசாக ஒரு காரியம் வரும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதை முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நாள் செக் பண்ணி பார்க்கணும், 1 மாதம் செக் பண்ணி பார்க்கணும், 1 வருஷம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அதோடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். It is applicable to all areas of life. Just 10 days enough. 10 நாள் போதும். ஒருவருடைய குணத்தை அறிந்து கொள்ள, ஒரு பொருளுடைய தரத்தை அறிந்து கொள்ள,
பைபிள் எவ்வளவு வல்லமையானது என்பதை புரிந்து கொள்ள ஜெபம் 10 நாள்ல எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு வியாதியஸ்தனை கூட்டு 10 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த வியாதி அப்படியே பட்டு போயிடும். 10 நாள் ஒரு மனம் திரும்ப முடியாத உங்க பிள்ளைகளை கூட்டு வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. 10 டேஸ்ல ஹார்ட்டை கடினத்தை ஆண்டவர் உடைப்பார், அவர்களை மாற்றுவார். முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க. ஒரு 10 டேஸ்ல நீங்க போராடி பாருங்க, எல்லாமே உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துடும். ரியல் கலர் வில் கம் அவுட் இன் 10 days. Do you know that? 10 நாள் போதுங்க, உண்மையான கலர் தெரிய வந்துடும். யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க தெரிய வந்துடும். நிறைய நீல தொட்டில் போய் விழுந்து வெளியே வந்த உடனே நீல கலரில் மாறிச்சான். எல்லாரும் பயந்து நரி பார்த்து வேற்று உலகத்து ஒரு நரி வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சிங்கராஜா முதற்கொண்டு எல்லாரும் காலில் விழுந்தாங்களாம். அப்போ நரி எல்லாரையும் பயங்காட்டி ஆளுகை செஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்ச உடனே நரி நினைச்சு போகுது, நீல கலர் பெயருது. நிறைய நீதானா அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு விட்டாங்களாம். 10 நாள் போதும் உண்மையான ஒருவருடைய நிறம் வெளியே வருவது, குணம் வெளியே வருவதற்கு. அடைக்கலான் குருவி முதியோர்களுக்கு வராங்கன்னா 10 நாள்லேயே அவங்க எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவங்க யாருன்னே தெரியாது, அங்கே வந்து தங்குறாங்க. 10 days enough, அழகாக போதும். அவங்க எப்படிப்பட்டவங்க கனி தெரிஞ்சிடும். அவங்க எப்படிப்பட்ட மரம் என்ன கனி கொடுக்குறாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார், புத்தியை கொடுக்கின்றார். இதிலும் உடனடியாய் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சோதனை செய்து பார்த்து, ஒருவரை நம்புவதாக இருக்கட்டும், ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ரகசியங்களை சொல்வதாக இருக்கட்டும், உடனே சொல்லாதீங்க. பாருங்க, வாலிப பிள்ளைகளே அவசரப்படாதீங்க. காதலுங்கிற மலையில் உடனே விடாதீங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், பார்த்த உடனே காதல். ஷேக்ஸ்பியரே எழுதுறாரு, பார்த்தேன் உடனே லவ் பண்ணிட்டேன். இல்லை, சோதனை செய்யணும். எப்படிப்பட்ட ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாது, மிகவும் ஆபத்தானது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாம் யாருனையும் தெரியாது. உடனே உள்ள போயிடாதீங்க, ரகசியங்களை சொல்லிடாதீங்க, ஹார்ட்டை திறந்துடாதீங்க. ஆபத்து. இவங்க 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்கன்னு இவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவர் ஆமாம் அப்படி தானேன்னு சொல்லி அவங்க ஓகேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆகுது பாருங்கள். தானியேல் 1:15. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவள் குடிக்க கட்டளையான திராட்சரத்தை நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலான கொடுத்தார். 10 நாள் கழித்து பார்த்தா என்ன ஆச்சரியம், நல்ல சாராயத்தை குடிக்கிறான், நல்ல கறிகறியாக திங்கிறான், அவன்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனால் வெறும் தண்ணீர், வெறும் பருப்புக்கறி, மரக்கறி, கீரை வகைகள், காய்கறி சாப்பிட்றவங்க 4 பேரும் அப்படி கம்பீரமாக இருந்தாங்களா. என்னடா இது, சாதாரண சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ராஜ போஜனத்தை சாப்பிட்றவங்க வீக்காக இருக்காங்க. மேல் சார்ங்கிறவர் வந்து ஆச்சரியப்பட்டு, நீங்கள் அப்படியே செய்யுங்கப்பா, ஓகே 3 வருஷம் நீங்கள் அப்படியே இருங்க, நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. 10 days God showed the difference. எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்திற்காக நான் வைராக்கியம் காண்பிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுக்காக நான் வைராக்கியம் காண்பிக்கிற பொழுது, அவர் நமக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பவராக இருக்கின்றார். அவருக்காக நான் வைராக்கியம் கொள்ள நம்மை வேறுபடுத்தி காண்பிப்பார். நம்மை வித்தியாசமானவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, வல்லமை உடையவர்களாக, எதையும் சாதிப்பதற்கு தேவையான ஆற்றலை நமக்கு கொடுப்பவராக அவர் இருப்பார். 10 மடங்கு அவர்கள் ஞானம் உடையவர்களாக, அறிவானவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Do you understand these points? ஆண்டவருக்காக வைராக்கியம் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அவர் நமக்காக வைராக்கியத்தை காண்பிப்பார். அவர் நம்மை வேறு பிரித்து காண்பிப்பார். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி காண்பிப்பார். தண்ணீரை குடித்தாலும் மரக்கறிகளை சாப்பிட்டாலும் நம்மை பலமுடையவர்களாய் மாற்றுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாதா சாப்பாடை சாப்பிட்டா கூட, தண்ணியை குடிச்சா கூட நம்ம வந்து பலன் குறையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் சாதாரண தெய்வம் கிடையாதுங்க. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக காமிக்கிற வைராக்கியத்தை பார்க்குறார். உடனே ஆண்டவர் பல மடங்கு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் சரீரம் மாத்திரம் புஷ்டியாக இருந்ததில்லை, 10 மடங்கு ஞானத்தை புத்தி அவர்களுக்கு கொடுத்தார் என்று அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் அவரிடத்தில் அன்பு வைக்க ஆரம்பிக்கின்றார். பிள்ளைகள் என்று காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைக்க ஆரம்பிக்கின்றார். அவர்களை எங்கோ அழைத்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கின்றார். இட்ஸ் வெரி குட் பிகினிங். இதையெல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது நாம் பரவசப்படுகிறோம்.
பிரியத்துக்குரியவர்களே, எங்கே ஆரம்பித்தது என்றால், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வேன், நான் தூய்மையாக வாழ்வேன், என்னை கரைப்படுத்த மாட்டேன் என்று வாலிப வயதில் செய்த அந்த தீர்மானம், ஆண்டவருக்காக காண்பித்த அந்த வைராக்கியம், ஆண்டவரை அவர்களுக்காக வைராக்கியம் காண்பிக்க வைத்தது. எப்படிங்க ஆண்டவர் நம்ம பக்கம் இழுக்கணும், எப்படிங்க நம்ம குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், நம்ம பிஸ்னஸை எப்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், வைராக்கியம் காண்பிக்கணும். அவருக்காக நம்ம வைராக்கியம் காண்பிக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். பார்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரணமான மனிதர்களாக இருந்தால், சாதாரணமான சாப்பாடு, சாதாரணமான வீடு, சாதாரணமான சூழ்நிலை இருந்தாலும் அசாதாரணமான உயரத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லுவார் என்கிற மாபெரும் நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். வியாதியில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, யாருமே இல்லையா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுலான்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாக இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பீங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த அடியார் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். நீங்களும் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும். என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்வு தார், என்னை சுகப்படுத்தும், எனக்கு ஜீவனை தார், உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன், உமக்கு சாட்சியாக நிற்பேன். வைராக்கியமாக நீங்கள் வாழுங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிப்பார். என்ன வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றுவார். என்ன டாக்டர், சின்ன டாக்டர்கிட்ட போனால் கூட ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். தண்ணியை குடித்தா கூட உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதனால் நம்ம ஜெபிக்கலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். நிர்வாணத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், இந்த பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி சொன்னீங்க. ஏசப்பா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எந்த நிலைமையிலும் ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு உதவி செய்ய உமாலே கூடும். எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு சனப்பொழுதிலே அவைகளை ஆண்டவரை நீக்க முடியும், சுகப்படுத்த முடியும். எந்த பிசாசாக இருந்தாலும், அது எவ்வளோ வலிமையுடையதாக இருந்தாலும், போகவே மாட்டேனாலும் ஒரு சனப்பொழுதில் அதை துரத்த உமாலே ஆகும். இயேசு 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 என்ற நாமம் ஆண்டவரை நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளை காதுகளுக்குள்ளே அது புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே தோத்திரம் ஐயா, உம்முடைய நாமம் மகத்துவமானது, பயங்கரமானது, அது அவர்களுக்கு தரிக்கப்படுவதாக. ஆண்டவரை சாதாரண சூழ்நிலை காணப்படுற அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அவர்களை அசாதாரணமானவர்களை மாற்றுவீராக. டாக்டர்கிட்ட கூட்டு போக கூட முடியலையே, ஆஸ்பத்திரி கூட போக முடியல, மாத்திரை கூட சாப்பிட முடியல, எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? அமெரிக்காவில் உள்ள பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ, என்ன சுகம் கிடைக்குமோ, அதை விட 100 மடங்கு இலவசமாக இப்பொழுது இது சத்தத்தை காதால கேட்டால, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே, படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதே ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. மரக்கரியும் தண்ணீரையும் குடித்தவர்களுக்கு ஆண்டவரே, சாப்பிட்டு தண்ணீரை குடித்தவர்களுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை கொடுக்க முடியும் என்றால், இந்த வார்த்தை எனப்பட்ட மரக்கரி, இந்த வார்த்தை எனப்பட்ட ஜீவ தண்ணீரை அவர்கள் ஆண்டவர் பருகுகிற பொழுது ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற பிசாசின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், வியாதியின் கிரியைகள், வியாதியின் அகோர பிடிகள், மரண இருள்கள் எல்லாம் இயேசு என்கிற வார்த்தையினாலே அப்படியே அகன்று போய்விடும். ரீபாலா கபாலா கர, சில வியாதிகளுக்கு மருந்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இயேசு அப்படி சொல்லுகிறவர் அல்ல. என்ன வியாதியா இருந்தாலும் அவர்கிட்ட மருந்து உண்டு. அவர் கீழையாத்தின் ஆமேன், அவர் தைலமாக, பிசினி தைலமாக, ரண வைத்தியராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். அவருக்குள்ளது புறப்பட்டு வருகிற வல்லமை வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும். வியாதியை நீங்கி போ, பொல்லாத ஆவியை நீ புறப்பட்டு போ. ஏசப்போட நாமத்தில் அற்புத சுகம், தெய்வீக சுகம் படுக்கையில் படுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். என்ன வாசல் வழி அந்த வியாதி வந்திருந்தாலும், என்ன பாவம், என்ன சாபம், என்ன செய்வன, என்ன காரணத்தை சாத்தா வந்திருந்தாலும் அவன் திரும்பி போவானாக. அந்த வாசல்களை மூடி விடுவீராக. நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, இந்த பூமியில பல வருஷம் எனக்கு சாட்சியாயிரு என்று சொல்லி ஆயுசு காலங்களை அதிகரிப்பீராக. ஆண்டவர் அநேகரை சுகப்படுத்தி விட்டீர், அநேகருக்கு காயங்களை மறைய செய்து விட்டீர், வேதனைகளை மறைய செய்து விட்டீர், புண்களை மறைய செய்து விட்டீர். ஆண்டவர் கட்டிகளை மறைய செய்து விட்டீர், கிருமிகளை மறைய செய்து விட்டீர், இழந்து போன பழைய பலனை கொடுத்து விட்டீர், வாமிட்டை நிறுத்தி விட்டீர், சாப்பிட விருப்பமில்லை என்பதை ஆண்டவரை நிறுத்தி விட்டீர், புதிய பலனை கிருபையை நீர் கொடுத்து விட்டீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்.
நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறேன். நன்றி. பண நெருக்கடிகள் ஐயா, இந்த உலகத்தில் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பண வரவுகளை கெடுக்கிறான். வர்ற பணத்தெல்லாம் தடுத்து முற்றுகை போட்டு வச்சிருக்கான். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தவிக்கிறாங்க. கர்த்தர் வாசலை திறப்பீராங்க, ஊற்று தண்ணீரை பொங்கி பொங்கி வருவீராக, அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுப்பீராங்க. உம்மிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அள்ளி அள்ளி கொடுப்பீராக ராஜா. எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பீர். கடன் நீங்கட்டும், இஎம்ஐ நீங்கட்டும், அது காசுல இது காசுலங்கிற தருத்திரம் நீங்கட்டும். ஏசப்பாவுடைய பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவிற்கு அளந்து சந்தோஷப்படுத்துகிறார். வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை தாரும், கடன் பாரங்கள் நீங்கட்டும், வட்டி நீங்கட்டும், நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரு, சந்தோஷப்படுத்தும். ஆண்டவர் முக்கியமாக வாலிய பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க, எக்ஸாம் வந்திருக்குது, ரிசல்ட் வந்தாச்சு, இனி என்ன டிகிரி எடுக்கணும், எந்த காலேஜை சூஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் பிள்ளைகளுக்கு தெளிவாய் நடத்துங்க. பண தேவைகளை சந்திங்க. ஆண்டவர் குடிக்கும் வெறிக்கும் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வாருங்க. பெற்றோருடைய கண்ணீரை காணுங்க. மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை விடுவித்து கொண்டு வாருங்கப்பா. வருங்காலங்களை கர்த்தர் இன்பமாக்கி தாருங்க ஐயா, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். பெரியவர்களை 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க, கீழே விழுந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே அப்படியே ராஜா சோத்திரம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, இந்தியா நாட்டில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் அத்தனை ஆண்டவரை தோத்திர ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. முக்கியமான ஆசீர்வதி ராஜ்யப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதி. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க நிறைய இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை லாடங்களை அழைத்து கொண்டு வாரம். அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் எழும்பட்டு, ஸ்கூல் எழும்பட்டு, ஹாஸ்பிட்டல் எழும்பட்டு, ஆண்டவரை பெரிய பெரிய கட்டடங்கள் எழும்பட்டு, அநேகருக்கு வாழ்வு கிடைக்கட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதையா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.